ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே ஆர்ஆர் பிரியாணிக்கு வந்திருக்கோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருக்காரு. அவருக்கு ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ப்ளைன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்கள் 2 பேருக்கு போதும்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம். வேறு என்ன இருங்க, பிரியாணி வரட்டும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எக் பிரியாணி கேன்சல் பண்ணிட்டேன். நான் நான்வெஜ் மீல்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இருங்க. நாங்கள் எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் போவோம். அதுதான் எங்களோட பழக்கமாக ஆயிடுச்சு. அதனால் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம். இன்னும் வரல. எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டன் பிரியாணி வந்துடுச்சு. அவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவார் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கா? மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கா? ஓகே. அவருக்கு மட்டன் பிரியாணி நல்லா இருக்கான். எனக்கு மில்ஸ் சொல்லியிருக்கேன், இன்னும் வரல. வந்த வாட்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அதுக்குள்ளே நம்ம ப்ரெட் அல்வாவை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். எனக்கு ப்ரெட் அல்வா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாப்பாடு வரத்துக்குள்ள நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது சூப்பராக இருக்குப்பா. சூப்பர். நிறைய மசாலும் இல்லை, லைட்டாக இருக்குது மசாலா. சூப்பராக இருக்குது. மட்டன் ஒரு பீஸ் பார்க்கலாம். இருங்க. மட்டன் அந்த அளவுக்கு நார்மலாக இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். மட்டன் பீஸ் ஓகே. நம்மளுக்கு மீல்ஸ் வந்துடுச்சு. 65 boneless veg meals. Okay. மீல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? மீல்ஸில் என்னென்ன இருக்குன்னா, அதுலேயும் ப்ரெட் அல்வா கொடுத்துருப்பாங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி, ரசம், தயிர், எக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் மில்ஸ். இருங்க, மட்டன் கிரேவி சாப்பிட்டு சொல்கிறேன். ஓகே. இது சிக்கன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. போன்லெஸ் சிக்கன் 65 எப்படி இருக்கு பார்க்கலாம். சூடாக இருக்குது. நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட முடியாமல் சாப்பிட்டாச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சிக்கன் 65 ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. அது வேண்டாம், நான் கேன்சல் பண்ணிட்டேன். பாருங்க, மட்டன் பிரியாணி 352 ரூபா. வெஜ் மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் 150. மொத்தமாக 520 பில்லு. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு மில்ஸ் ஒரு பிரியாணி ஒரு மில்ஸ் வாங்கி 2 பேர் சாப்பிட முடியாது. 3 பேர் இருந்தால் கிளியராக ஷேர் பண்ணி சாப்பிட்டா சரியாக போயிடும். பாருங்கள், மில்ஸில் இவ்வளோ சாதம் மிச்சம் ஆயிடுச்சு. என்னால் சாப்பிட முடியல, எங்கள் வீட்டுக்காரனாலையும் சாப்பிட முடியல. அவ்வளோதான்.
இது வந்து பிரெட் அல்வாவுக்கு சாப்பிட்டா முடிஞ்சு. பில்லை வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துருவோம். இந்தாங்க பில்லு. ஆனால் பரவாயில்ல தான், ஃபுல்லாக சாப்பிட்டோம். பிரெட் அல்வாவே சாப்பிட முடியலனால வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டோம். நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஓகேவா? இனிதே பயணம் சேலம் குலதெய்வ கோயில் பயணம் நல்ல மாதிரியாக முடிந்தது. ஓகேவா? ஹேண்ட் வாஷ் பண்ணி வந்துட்டோம். இப்போ கிளம்ப போகிறோம். திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பண்ணலாமா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நல்லா சாமி கும்பிட்டோம், வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நீங்களாம் சேலத்தில் இருக்கிறவங்க யார் யார் ஆர்ஆர் பிரியாணியில் சாப்பிட்ருக்கீங்க, அங்கே உங்களுக்கு என்னென்ன டிஷ் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.